இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. தமிழ் டாக்கீஸோட டிசி அது ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் சத்தியமா நான் பார்க்கல. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இத போடுங்க ஏன் எதுக்குன்னு தெரியல. சத்தியமா நாங்க அந்த படம் பார்க்கல. என்ன உள்ள அவர் பேசி வச்சுக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் பார்க்கலாமா நம்ம முடிவு பண்ணோம். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டிசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு சின்ன போராடி குழு. அதில் லோகேஷ் கனகராஜ் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். ஒரு நாள் ஒரு பாலத்து வழியாக போலீஸுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேன் போகுது. அந்த வேனை மடக்கி அதில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கொள்ளடிச்சிக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் குரூப் போயிடுது. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த பாலத்திலே ஒரு தடுப்பு மாதிரி போட்டு ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டு போலீஸ் விசாரிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. அந்த வழியாக ஒரு அப்பா அம்மா ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பையன் நடந்து வர்றாங்க. அவங்க என்ன பேசிட்டு வர்றாங்கன்னா, இந்த பையனை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கறதுக்காக தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே விற்று ஒரு 7 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வழியாக வர்றாங்க. அங்கே செக் போஸ்ட்டில் இருந்த போலீஸ் அதிகாரி அந்த 7 லட்ச ரூபாய் ஆட்டை போடுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆம்பளையை கொலை பண்ணிவிட்டு போயிடுறான். இந்த தகவல் வந்து இந்த போராளி குழுவுக்கு தெரிய வருது. ஒரு வகையில் நம்மளும் இதுக்கு சம்மந்தப்பட்டவன் தான். இந்த பையனை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் இந்த பணத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துடைய கதை. இந்த கதைக்கு இயக்குனர் வந்து அருண் மாதேஸ்வரன், ஹீரோ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ். இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? வேறு யாராச்சும் படம் எடுக்கணும்னா கதை வேணும். இவங்களுக்கு தேவை வந்து இவங்க என்ன படமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, போதைப்பொருள் கடத்துறது அல்லது சட்டவிரோதமாக ஆயுதம் கடத்துறது, இதுதான் படமாக எடுக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு தான் கேட்கணும். கதையோ வசனமோ இவங்களுக்கு தேவைப்படுது. பொருட்கள் என்னெல்லாம் தேவைப்படும்? போதைப்பொருள் அப்படின்னு சொன்னால் டாட்டா சால்ட்டு ஒரு 10 மூட்டை, இதுதான் ஹெராயின் கொக்கைன் அப்படின்னு காட்டுறதுக்கு அது ஒரு 10 மூட்டை. அப்புறம் ஆயுதம் அப்படின்னா துருப்பிடிச்ச கத்தி, கோடாரி, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, இதெல்லாம் ஒரு ஐட்டம். அப்புறம் மிலிட்ரியில் போலீஸ்லலாம் இல்லாத ரொம்ப அட்வான்ஸான துப்பாக்கி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் அழுக்கு பிடிச்ச பால் அடைஞ்ச கட்டடங்க, அப்புறம் பழைய அம்பாசிடர் காரு, மெட்ரோடோர் வேனு, இந்த புழுதி பறக்கிற ரோடு, இதையெல்லாம் தாண்டி 10 நாளாக பல் விளக்காமல் மேல் குளிக்காமல் இருக்கிற ஆளை பார்த்தாலே அழுக்கு பிடிச்சவனாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 10 பேர் கட்டினா தூசி பறக்கணும், அப்படி அழுக்கு பிடிச்சவனாக இருக்கணும். இவங்க தான் மெயின் கேரக்டர். இவங்கள வச்சு படம் எடுக்க வேண்டியதுதான். நல்லா ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி அருண் மாதேஸ்வரனும் நம்ம லோகேஷ் கனகராஜும் செட் ஆகிட்டாங்க. நீ படம் எடுத்தாலும் இப்படி தான் எடுக்க போகிற, நான் எடுத்தாலும் இப்படி தான் எடுக்க போகிறேன், அதுக்கு நீ ஹீரோவை நடிச்சுட்டு நான் டைரக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது? இந்த பயலுக்கு ஒரு 7 லட்ச ரூபா பணத்தை புரட்டி இவனை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்த கதை நேராக எங்கே தெரியுமா போகிறாங்க? மணி சார் படத்தில் மாதிரி ஹீரோ லவ் பண்ண போயிடுறாரு. ஒரு பாரில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அந்த பொண்ணும் பார்க்குது. பார்த்த உடனே இவருடைய அழகில் மயங்கி அந்த பொண்ணு அப்படியே விழுந்துருது. அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே போட்டு தள்ளிடுறாங்க. அந்த சோகத்தில் சரி அடுத்து இந்த பையனையாவது படிக்க வைப்போம் அப்படின்னு அந்த வேலைக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்தா, அடுத்து ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணு இவரை பார்த்த உடனே இவருடைய அழகில் மயங்கி அந்த பொண்ணு விழுந்துருது. அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்க்க போயிடுறாரு. இடையில பார்த்தீங்கன்னா எவன் வர்றானோ அவனை பூரா வெட்டுறாரு, குத்துறாரு, கொலை பண்ணுறாரு. தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவனோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ அல்லது லைட்மேனோ ஒரு கிரேன் ஆப்ரேட்டரோ உள்ளே நுழைஞ்சாங்கன்னா வெட்டி கொண்டு விடுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பார்க்குறவங்களாம் வெட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப இவர் அடுத்தடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களாம் அந்த 7 லட்ச ரூபா சிக்கனா அந்த பையனை படிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த போலீஸ்காரன்ட்டு இருந்தாலாவது அவன் வீட்டு பையனையாவது ஒழுங்காக படிக்க வைப்பான். நமக்கு என்ன, எவனாவது ஒரு பையன் நல்லா படிக்கணும், அவ்வளோதானே. அதுக்கு போலீஸ்காரன் வீட்டு பிள்ளைய படிச்சுட்டு போகுது. இவங்கெல்லாம் அந்த காசு சிக்கிச்சுன்னா ஏரியாவும் தாவி போய்கிட்டு இருப்பாங்களே தவிர இவங்கெல்லாம் படிக்க வைக்கிற மாதிரியே தெரியல. படத்தில் எந்த ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லு எதுவுமே இருக்காது. அப்பப்போ ஹீரோ போய் போலீஸில் மாட்டிக்குவார். மாட்டினதை விட ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்துடுவார். அவர் எப்படி கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் போலீஸ் வர்றாங்க அப்படின்றதுலாம் எந்த ஒரு கணக்குமே இருக்காது. மேம்போக்காகவே எழுதி வச்சுருப்பாங்க. இவர் மேலே ஏதாவது ஜிபிஎஸ் செட் பண்ணி விட்டுருக்காங்களா,
இவர் இருக்கிற இடத்துக்குலாம் இப்படி கரெக்டாக வர்றாங்க, இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. மேம்போக்காக எழுதி வச்சுருப்பாங்க. படம் முடிகிற வரைக்குமே நமக்கு யார் வில்லன்றதே தெரியாது. ஏன்னா இவங்க செய்கிற அக்கிரமத்தை பூரா செஞ்சுவிட்டு இவங்களை பிடிக்க வந்த போலீஸை வில்லன் அப்படின்னு சொல்லி கதையில் எழுதி வச்சுருக்காங்க. இவங்க வில்லன்னு சொல்கிற அந்த கேரக்டரு ஒரு டூப்ளிகேட் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாரு. டேரக்டர் இல்லையா, பெரிய மண்டவிங்க இல்லையா, இவங்க படங்கள்லாம் சாப்டராக தானே காட்டுவாங்க, இந்த பாகம் அந்த பாகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக ஊர் ஊராக காட்டுறாங்க. திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக காட்டுறாங்க. அது எதுக்கு காட்டினாங்கன்னு தெரியல. எந்த ஊரை காமிச்சிருந்தாலும் ஒரே கதை தான் இந்த கதையில். அது எதுக்கு காட்டினாங்கன்னு தெரியல. அப்புறம் படத்தில் அனிருத் மியூசிக்லாம் நல்லாவே போட்டிருக்காரு. ஒரு 3-4 இங்கிலீஷ் பாட்டு இருக்குது. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் கிளாசிக் மியூசிக்காக தான் இருக்கும் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு வெளியே இருந்து கேட்டிங்கன்னா உள்ளே சலங்கு வழியோ சங்கராபரணமோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் தேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 30-35 பேரை வெட்டி குத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா கர்நாடிக் கிளாசிக் மியூசிக் போயிட்டு இருக்கும். அந்த மியூசிக்காக அது தனியாக இருக்கும். ஆனால் இந்த சீனுக்கு அது பொருந்துதா அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அப்புறம் இந்த படம் விட்டு வெளியே வரும்போது லோகேஷ் கனகராஜ் எப்படி நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் எங்கே நடித்தார், மூஞ்சி பூரா முடிய வச்சு மூடிக்கிட்டு புதருக்குள்ளேருந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்கார். அப்புறம் தண்ணி அடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, இல்லைன்னா எவனையோ வெட்டுறாரு, குத்துறாரு. இதில் நடிப்பு எங்கே இருக்குது? அப்போ இவர் அடுத்த படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது டிசின்னு படம் வந்துருக்குது. இதோடைய பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே மார்வெல்னு கூட ஒரு படம் வரலாம். ஏன்னா இதெல்லாம் ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குதான் இந்த மாதிரி படங்கள்லாம். அதுக்காக இந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்களாம் அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஜென்சி கிட்ஸை வந்து இவங்க முட்டா பையனே முடிவு பண்ணிட்டாங்க. நீங்களும் முட்டாள் ஜென்சியாக இருந்தால் இந்த படத்தை அவ்வளவுதானா? அதாவது ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேர் நானும் பார்த்தேன். ரிவ்யூலாம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, மியூசிக்லாம் செமையா இருக்கு. சில பேர் நல்லா இருக்குங்காங்க, சில பேர் எல்லா படமும் நம்ம ரிவ்யூ பார்ப்போம்ல, சில பேர் நல்லாவே இல்லைம்பாங்க, சில பேர் நல்லா இருக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் இப்பதான் இந்த படம் தியேட்டருக்கு வந்தது. பார்க்கணும்னு போகல, ஏன்னா ரொம்ப வயலன்ஸா இருந்துச்சு. அதுவும் இல்லாம சரி இது எப்படியோ ஓட்டிட்டுல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்க ஒரு படம் தான். போய் பார்க்கணும்னு தோணல. சரி சொல்றது பார்க்கும்போது லோகேஷ் எங்க நடிச்சிருக்காரு, அவரு மூஞ்சி ஃபுல்லா முடியா லோகேஷுக்கு இப்படி வருது. ஆனா இவர் வெட்டி குத்துதான் எடுப்பாருன்னு அவர் அதை சொல்லிட்டாரு. சொன்னார்ல, அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் இந்த ஒரே, அதாவது கரெக்டா அதாவது தாடிக்கு ஏற்ற மூடி ஒரு 10 மூட்டை அந்த இது சால்ட்டு, அந்த மூட்டை அது கொக்கைன்னு, இந்த பவுடர்ன்னு சொல்லி காட்டிக்கலாம். அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு நிறைய சீன்ஸ். என்னன்னு தெரியல. ஆனா கதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லும் போது அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க படமா எடுத்திருக்கிறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இவர் இப்படி இவரோட ஸ்டைல்ல அப்படி ரோஸ் பண்ணி தான் விட்டுருக்காரு. இவர் நல்லா படமே அப்படிதான் சொல்லுவாரு. தெரியல. படத்தை பார்த்தவங்க சொல்லுங்க, உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தான் பிடிக்கும் வேற சொல்றாங்க. யாருன்னா இருந்தீங்க ஜென்சி கிட்ஸ். சில பேர் இப்போ எல்லா படமுமே எல்லாருக்குமே பிடிக்கும்னு தெரியாதுல்ல. சில ஏன் நம்ம இப்போ நாங்க பார்த்தாலுமே இந்த படம் மேபி எங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. நாங்க ஒருவேளை அதை நாங்க பார்த்தோம்னா ஒருவேளை எங்களுக்கு பிடிக்க கூட. இப்போ ரீசெண்டா நாங்க அந்த இதய முரளி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அந்த படம் பிடிக்கல, ஏன்னு தெரியல. அது டூ மச்சா இருக்கு. அது இருக்கலாம். அது வந்து ஒருத்தன் வந்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி ஓகே அது அப்படின்னு, கடைசி வாட்டியும் அப்படிதான். ஆனா அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சும்மா அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி அந்த படம் ரொம்ப ரியாலிட்டி இல்லாத மாதிரி போயிருச்சு. அந்த கதைக்கு ஏன்னா அந்த படம் தான் இந்த படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த மியூசிக்லாம் நல்லாதான் இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் இப்போ வரைக்குமே நிறைய மீம்கா இருக்கட்டும், ஏதாவது இது நிறைய பேர் அவங்க ஏதாவது பிக்கு போட்டாலே அந்த பாட்டு நிறைய பேர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வைக்கிறதா இருக்கட்டும் நல்லாதான் இருக்கு. ஆனா இவர் சொன்ன அந்த இது நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. அதாவது தியேட்டருக்கு வெளில நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டு கேட்கலன்னா மேபி ஏதோ பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்த்தா எல்லாம் வெட்டி குத்து. ஆனா அது வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அனிருத் அவரோட வேலையை கரெக்டா பண்ணியிருக்காரு. அதான் சொல்றல, இவரோட ஸ்டைல் எப்படியோ ரோஸ்டா பண்ணுவாரு.
அது படம் பார்த்தது. லோகேஷ் கொஞ்சம் இந்த வெட்டுக்குத்துல இருந்து மாறி ஹீரோவா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ரொமான்டிக் ஹீரோவா ட்ரை பண்ணுங்க. அவர் மூஞ்ச பார்த்தாலே இப்படிதான் தோணுதான். வெட்டுக்குத்துதான் வரும். என்னன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்